அக்கா தெரியும். இவங்க 12th படிச்ச ஸ்கூலு, நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு வீட்டு அந்த முதல் பேட்ச். இப்போ நம்மளுக்கும் ஐடியா கிடையாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம 10th 12th நல்ல மார்க் எடுத்தால் நம்ம ஒரு நல்ல கட் ஆஃப் எடுத்துட்டு நல்ல காலேஜ் போவோம், ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜ் போவோம். அப்போ இந்த பீரியடில் வந்து கட் ஆஃப் தான் எல்லாமே. இப்போ தான் நீட்டு ஒவ்வொருத்தருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துடுது. நம்மளோட கனவு என்னோட மைண்ட்லேயுமே என்ன இருந்துச்சா, நம்ம 10th நல்லா படிச்சுட்டு இருக்கோம், நம்ம 11th 12th நல்லா படிப்போம், 12th ஒரு நல்ல கட் ஆஃப் எடுத்து ஒரு டாக்டர் ஆயிடுவோம்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த காலகட்டத்தில் டக்குன்னு ஒரு மாற்றம் வருது. இனிமேல் ஸ்டேட் போர்டு மார்க் வந்து கிடையாது, ஃபுல்லாமே நீட்டு தாங்கிறப்ப அங்கே படிச்சுட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி தான் வந்துச்சு. இனிமேட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட ரேஸ் ஃபுல்லாகவே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே நம்ம போர்டில் நல்ல மார்க் எடுக்கிறோம், நல்லா கட் ஆஃப் எடுக்க போகிறோம், நல்லா காலேஜ் போக போகிறோம். இதான் நம்மளோட எய்மாக இருந்துச்சு. ஆனால் டக்குன்னு இந்த கவர்மெண்ட் மாறினதால நம்மளுக்கு அதுக்கு என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல. ஸோ இந்த இந்த கட்டத்தில் வந்து அதிக பேர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டான ஸ்டேட்டு, தன்னோட உயிரவே மாற்றிக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஏன் இப்படி வருது, எதுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப தான் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் இருக்கும். இது என்ன ஒரு பேசிஸில் இருக்குது அப்படின்னா, இப்போ பாப்புலேஷன் இத்தனை பாப்புலேஷன், ஒரு 1000 குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு 10 டாக்டர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கணக்கெடுப்பில் தான் நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தோட பாப்புலேஷன் பொறுத்து ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் அதுக்கு இவ்வளோ சீட்டு அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த கட் ஆஃப் பீரியடில் என்னென்ன அப்படின்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் படிக்கிறோம், நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஊரில் படிக்கிறவங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் யார் யார் நல்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டோ அவங்க போய் இந்த இதில் சேர்ந்துக்கிற மாதிரி, அந்த நல்ல மார்க் எடுத்து கட் ஆஃப் வச்சு இந்த கட் ஆஃப் மூலியமாக போய் படிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த நீட் வந்த அப்புறம் இதெல்லாம் சென்ட்ரலைஸ்ட் ஆக்குறாங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தலைவர், அந்த மாதிரி ஒரே நாடு ஒரே எக்ஸாம்னு ஆக்கிட்டாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, மார்க் எடுக்கிறாங்க மொத்த தமிழ்நாட்டை சேர்ந்த போட்டி விட்டு இப்போ மொத்த இந்தியா கூட நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம்.